காப்புகள் 3 என்ற தலைப்புல நம்ம இப்ப பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமா அமைய வேணும்னு சொன்னா, தனது தேவைகள நிறைவு செஞ்சு கொள்ளணும் வகையில, அதுக்கு பொருளாதாரத்த மேன்மைப்படுத்திக்கிட்டு, உயிரையும் காத்துக்கொள்ளும் வகையில எல்லா முறையிலுமே நமக்கு காப்பு மிகவும் தேவை. சமுதாயத்த உணர்ந்து, பிறரை மதித்து, பிறருக்கு துன்பம் தராமலும், பிறர் தரும் துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்ளவும், தனக்கும் பிறருக்கும் துன்பமின்றி இன்பம் காத்து வாழ, அறநெறி வாழ்வும், அறிவின் வழியில் வாழ்ந்து இயற்கையை உணர்ந்து நிறைவு பெற வேண்டுமென்றால், வாழ்க்கை தத்துவத்தைப் பற்றி முழுமையாக நாம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் அப்படின்னா, அது 12 இருக்கு. அதுல தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 மொத்தம் 12. தேவைகள் 3ம், காப்புகள் 3ம் மனிதனுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிர்களுக்குமே பொதுவானதா தான் இருக்கு. காப்புகள் 3 அப்படின்னா, அதாவது மனிதனோட வாழ்க்கை துன்பம் இல்லாம, தடையில்லாம தொடர்ந்து நடைபெற இந்த காப்புகள் தேவைப்படுது. இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு, தற்செயலான விபத்துகளிலிருந்து காப்பு. இயற்கை சீற்றத்திலிருந்து காப்புன்னா, இயற்கை நிகழ்வுகளான பூகம்பம், எரிமலை, காற்று, வெள்ளம், வறட்சி, கடல் சீற்றம் இது மனுஷனுக்கு துன்பங்கள கொடுக்குது. இதிலிருந்து காப்பு எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா, நம்ம துன்பம் இல்லாம இருக்க முடியும். அதிகப்படியாக மலை பிரதேசங்கள்ல மலைச்சரிவினாலும், பூகம்பத்தினாலும், நிலநடுக்கம் இதனால பாதிப்புகள் அதிகமாகுது. மலைச்சரிவு ஏற்பட்டா மலைகள் சரிஞ்சு, அதன் மணல்கள் ரோட்ல விழுந்து, போக்குவரத்து பாதிக்கப்படுது. போயிட்டு இருக்கிறவங்க வாகனத்துல போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, வாகனத்து மேல விழுந்தா வாகனம் நொறுங்கி சேதமாகுது. உயிரிழப்பும் கூட ஏற்படுது. சூறாவளி காற்றுனால பெரிய ஆபத்துக்களும் உண்டாகுது. பெரிய பெரிய மரங்கள் வேரோட சாயுது. இதனால பாதிப்பு இன்னுமே அதிகமாகுது. இடி, மின்னல், புயல் இதனாலும் பெருமளவுல பொருட்சேதமும், உயிர் சேதமும் வருது. மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்ட கட்டிடத்தினாலயும், அணைகளோட அழுத்தத்தாலயும், பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதனாலும், இந்த கட்டிடங்கள் நல்ல பிடிப்போடு இருக்கறக்கு வேண்டி அஸ்திவாரம் போட, பூமியில ஆழமா குழி தோண்டுறனாலயும் பூமிக்கு அதிர்வு அதிகமாகுது. அதே மாதிரி அதிகப்படியா சுரங்கங்கள் தோண்டுவது, இதனால நிலத்தடி நீரும் வற்றிப் போகுது. நிலத்திற்கு அடியில் உள்ள பாறைகளும் பிளவுபடுவதாலும் நிலநடுக்கம் ஏற்படுது. எல்லா இடங்கள்லயுமே மெட்ரோ ட்ரெயின், அதாவது ரோட்ட குடஞ்சு குடஞ்சு தண்டவாளங்கள் பதிக்கிறதுனால நிலங்கள் பிளந்து பிளந்து இருக்குது. மழை வந்ததுன்னு சொன்னா, மழைநீர் அந்த குழிகள்ல இறங்கிருது. மக்கள் போற பாதையில நீர் தேங்கி சாலைகள் மூடிருது. இதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அந்த குழிகள்ல வண்டிகள் விழுந்து எதிர்பாராத விபத்தும் கூட உண்டாகுது. இப்போது உலகம் முழுவதும் பார்த்தோம்னு சொன்னா, அதிகப்படியான பனி பொழிவும், மலைச்சரிவும், கொட்டி தீர்க்கும் மழையாலும் மக்களுக்கு பெரும் துன்பம் தான் நீண்டுட்டே இருக்குது. இதனால மனிதர்கள் உயிருக்கும், உடைமைக்குமே ஆபத்து ஏற்படுது. நாட்டுல இயற்கை வளங்கள், மனித வளம் பாதிக்குது. விலங்குகளும், தாவரங்களுமே பாதிப்புக்கு உள்ளாகுது. கடல் நீர் நிலப்பகுதிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, ஆற்று நீர், கிணற்று நீர், ஏரி, குளம், குட்டை, நிலத்தடி நீர் எல்லாமே என்ன ஆகுது? உப்பு நீரா மாறிடுது. அது மட்டும் இல்லாம தேங்கி நிக்கிற நீர்னால தொற்று நோய்களும் உண்டாகுது. காலநிலையிலே நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுது. மக்களுக்கு உணவு வழங்கும் மண்ண மரங்கள் காப்பாத்துது, வளப்படுத்துது. மரங்கள் அழிந்தா நிலமும் அழிந்து போகும். நிலம் அழிந்தா மழைநீர் பூமியில தேங்காம வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும்போது, மண்ணோட வளத்தையும் அது கரைச்சு, அரிச்சு கொண்டு போயிரும். வளம் இல்லைன்னு சொன்னா மனிதன் வாழவே முடியாது. அதே மாரி மரங்கள் இல்லாத இடத்துல மனிதன் வா வாழலாம். ஆனா, மரங்கள் மனிதன் இல்லாம கூட மரங்கள் வாழும். எனவே மரங்கள் நமக்கு மிகவும் முக்கியம். இயற்கையை காப்போடும் நம்ம வாழ்வது மிகவும் அவசியம். இப்ப பஞ்சபூத நவகிரக தவத்துல கூட நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இதிலிருந்து நான் அதோட பயன நம்ம தெரிஞ்சுகிட்டு, அதிலிருந்து இரவும் பகலும் நம்ம பயனும் படுத்திக்கணும். அதிலிருந்து காப்பும் வேணும். அதுக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். இப்ப அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல கடலோட கொந்தளிப்பு கூட அதிகமா இருக்கு. இந்த 2 நாட்கள்லயுமே நம்ம இந்த பஞ்சபூத நவகிரக தவம் செய்யறோம்ன்னு சொன்னா, 9 கோள்களும், பஞ்சபூதங்களும் நமக்கு நன்மை மட்டுமே எப்பவுமே தரும். இது நம்ம காப்பா போட்டு ஏத்துக்கிறோம். எனவே இயற்கை சீற்றங்களாகிய இயற்கை தாக்குதல்கள்ல இருந்து நம்மை
பாதுகாத்துக் கொள்றது மிகவும் வந்துட்டு அவசியம். அடிக்கடி பூகம்பம் நடக்கும் இடங்கள்ல வீடுகள வந்து மரத்தால கட்டிக்கிறது நல்லது. வெள்ளம் வரும் பகுதிகள்ல வந்து வீடுகள அமைக்காம, சற்று உயரமான பகுதிகள வந்து வீடுகள கட்டி நம்ம வாழலாம். நாம என்ன பண்றோம்னா, பள்ளமான பகுதியில வந்து மேடு பண்ணி, அங்க அடுக்குமாடி கட்டடங்கள வந்து நம்ம கட்டுறோம். மழை காலங்கள்ல மழைநீர் போக வழி இல்லாம, குடியிருப்புக்குள்ள வந்து அ தண்ணி எல்லாம் வந்து பூந்துருது. அதனால வந்துட்டு இப்ப போன மாத மழையில கூட சென்னையில பார்த்தோன்னு சொன்னா, சென்னையே வந்து மழைநீரால வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்க்கவே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. எல்லா மக்களுமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அ இதே மாதிரி திருநெல்வேலியிலயும், தூத்துக்குடியிலயும் வீடுகள வந்து அடிச்சுட்டு போனது. தாழ்வான வீடுகள்ல இருந்தவைங்க எல்லாம் வந்து நூலிழையில உயிர் தப்புனாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் கூட அ ரொம்ப சொல்ல முடியாத அளவுல இருந்துச்சு. பொருட்களும் எல்லாமே சேதமா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து உயிரிழப்பு கூட வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. ரொம்ப கடினம் திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது. எனவே ஒவ்வொருத்தருமே வந்து பாதுகாப்பு நடவடிக்கைய முறையா ஆ வகுத்துக்கொண்டு, இயற்கை சீற்றங்கள்ல இருந்து துன்பங்கள் இல்லாம காக்க வேண்டிய பொறுப்பு தனி மனிதனுக்கும், சமுதாயத்துக்கும் இருக்குது. வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, பல உயிர்கள் வந்து உணவுக்காக இன்னொரு உயிர வந்து கொல்லுது. வேறு பிராணிகளால அமையும் துன்ப நிலையே வந்து வேற்றுப்பகை அப்படின்னு சொல்றோம். உணவு மற்றும் பாதுகாப்பு காரணமாக மனுஷனுக்கு வந்து பிற உயிர்களிடமிருந்து, பிற மனிதர்களிடமிருந்தும் பகைய வந்து ஏற்படுது. இந்த பகையிலிருந்து விடுபட நமக்கு வந்து காப்பு வந்து தேவைப்படுது. மனிதர்கள் வந்து சுயநலத்துடன் தங்களது முன்னேற்றத்த மட்டுமே கருத்தில கொண்டு செயல்படும்போது, பிறர் முன்னேற்றம் அடையறத வந்து பார்த்து பொறாமப்படுவது. அத வந்து தடுக்க பல வழிகள்ல வந்து முயற்சி செய்யும்போது, அதுவே மனுஷனுக்கு மனிதனே வந்து பகைவன் ஆகுறான். இந்த பகையான சூழல்ல தான் மனிதன் வந்து வாழ வேண்டியும் இருக்கு. பொறாம குணம், கண் படுறது, நமக்கு நோய் வராம திஷ்டி கழிப்பது, இந்த சுத்தி போடுறது, புது வீடு கட்டுனாங்கன்னு சொன்னா இந்த பூசணிக்காயி, திருஷ்டி பொம்மை வைக்கிறது, இது எல்லாமே அந்த வீட்டு மனுஷங்கள வந்து தாக்காம பாதுகாப்பாக இருக்கறக்காக தான் இத பண்றது. சொந்த தொழில் செய்றவங்க கூட இந்த கடைகள எல்லாம் மூடுனதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம், தீபம் காட்டுறது, எலுமிச்சம்பழம் எல்லாம் வைப்பாங்க. இது எல்லாமே வந்து எதுக்குன்னா, ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆ இப்ப சாமிகிட்ட கூட என்ன சொல்லுவோம்? "என்ன காப்பாத்து, என் குடும்பத்த காப்பாத்து" அப்படின்னு. அப்போ நம்ம காப்போட இருக்கணுங்கிறது தான் மிகவும் வந்து முக்கியமா இருக்குது. தற்செயலான விபத்துகள்ல இருந்து பாதுகாப்புன்னு சொன்னா, நம்ம வீட்ட விட்டு வெளியில போனாலோ, இல்ல வீடு வந்து நம்ம சேரும் வரையில பாதுகாப்பா போயிட்டு வர்றது என்னன்னு சொல்லுவோம்? "பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு சொல்றோம். அதுதான் பாதுகாப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்றது. வெளியே வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது எந்த விபத்து ஏற்பட்டா கூட, அது நம்ம வந்து கவனமா போனாலும், எதிரே வர்றவங்க வந்து கவனம் இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலைகள வந்து தற்செயலாகவும் விபத்துகள் வந்து ஏற்படுது. இப்ப மைதானத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. வெளியில போயிட்டுருக்கும். அந்த கிரவுண்ட்ல இருக்கிற பால் வெளியில போறவைங்க மேல வந்து விழும். உயிருக்கே வந்து ஆபத்தாகும். அதனால அந்த நிலையெல்லாம் வராம இருக்கறக்கு வந்து நம்ம காப்பு போட்டுட்டு போறது மிகவும் வந்துட்டு அவசியமா இருக்குது. காப்பு அப்படின்னு சொன்னாலே காப்பாத்துவது, பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் பொருள். கையில போடுற வளையல் கூட வந்து ஒரு காப்பு தான். அதாவது அ அந்த வளையலோட சத்தம் கூட வந்து கருவுல இருக்க குழந்தைக்கு வந்து ஒரு ஓசைய குடுத்துக்கிட்டே இருக்குமாம். அது மட்டும் இல்லாம அந்த வளையல அந்த போட்டு இருக்கிறவங்களுக்கும் நேர்மறையான எண்ணங்களும், அலைகளும் உண்டு பண்ணுமாம். பெண்கள் வந்து கை நிறைய வளையல் போடணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அ அதாவது அந்த வளகாப்புல வந்துட்டு இவ்ளோ பேரு எனக்கு அதாவது குழந்தை இன்னொரு உயிர பெற்றெடுக்கிறதுங்கிறது அந்த அந்த தாய்க்கு வந்து ரொம்ப கடினமா இருக்குமாம். அப்ப இத்தன பேர் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வளகாப்பு அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. அதே மாரி பொங்கல் நேரங்கள்ல வந்து இந்த காப்பு கட்டுறது இருக்குது. அம்மனுக்கு காப்பு கட்டுறதுல இருக்குது. அம்மனுக்கு காப்பு கட்டுறது என்னன்னு சொன்னா, அந்த எல்லைக்குள்ள வந்து எந்த ஒரு அசம்பாவிதமான நிகழ்வும் நடந்து விடக்கூடாது என்கறக்கு வேண்டி தான் அம்மனுக்கு காப்பு கட்டி, எல்லாருமே ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. பொங்கல்ல கட்டுற காப்பு அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, இந்த தானியங்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து நம்மளுக்கு ஒ 1 வருஷத்துக்கு வரைக்கும் கூட அறுவடை செய்யலைன்னா சாப்பிடுற அளவுக்கு சேமிப்பு இருக்குது. அந்த காலத்திலேலாம் வந்து இப்படி காப்புகள் மூலியமா தான் கட்டி வச்சுக்குவாங்களாம். அதுதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி காப்புகள்லாம் வந்து சடங்குகளா இல்லாம, அதாவது முன்ன
முன்ன இருந்த மக்கள் வந்துட்டு முன்னோர்கள் வந்துட்டு படிப்பறிவு இல்லைன்னா கூட இதையெல்லாம் எப்படி பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்துட்டு காட்டுது. நம்ம வந்து அ அதே மாதிரி மகரிஷி ஐயா அவர்களோட அருள் காப்பு வந்து நமக்கு என்றென்றுமே நல்ல ஒரு அ பலன தரும். நம்மை விட சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நேராக நம்ம வாய் திறந்தே வந்து நம்மளோட அருள் காப்பு இப்போ இந்த தவத்தில கேட்டோம் இல்லைங்களா? அந்த அருள் காப்பு தான். இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகும், பாதுகாப்பாகவும், நம் அனைவருக்கும் வழி நடத்துவதாக அப்படிங்கிற இந்த காப்ப வந்து நம்ம போட்டுக்கலாம். பெரியவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்கள கண்கள பார்த்து மானசீகமா அருள் காப்பு நம்ம போட்டு விடலாம். காப்புகளோடு நம் பாதுகாப்பாக இருந்தாலும், நம்முடைய உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக இருக்க உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் செய்யணும். மனம் பாதுகாப்பாக இருக்க தவம் செய்யணும். ஏன்னா, எங்கேயும் வெளியில வந்து அலைய விடக்கூடாது. அதுக்கு வேண்டி தவம் செய்யணும். உயிர் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா, கண்டிப்பாக காயகற்பம் வந்து நம்ம செய்யணும். இது எல்லாமே நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. இயற்கையோட சீற்றங்கள் இருந்தாலுமே, நாம் பாதுகாப்பாக இருந்தோம்னு சொன்னா, நம் இயற்கையை வென்று வாழ முடியும் என்று இந்நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.